அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியாகவும் உளவுத்துறை அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தனது பதவி இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 7 இங்கே உளவு என்பது குறைபாடு நடந்திருக்குது, இங்கே கண்காணிப்பு என்பது குறைபாடு நடந்திருக்குது, அதை மீறி தான் அல் கஸ்ஸாம் பிரிகேட் உள்ள பூந்து அடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் ஒத்துக்கிறார். இதற்கு முழுக்க சின்பட் லோக்கலில் இருக்கக்கூடிய சின்பட் உளவுத்துறை ஆகட்டும், மொசாத் ஆகட்டும், இவங்க தான் அடிப்படை காரணம். இருந்தாலும் இது வழிநடத்தி செல்லக்கூடிய என் மீதும் தப்பு இருக்குது, அந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு தனது பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அஹரோன் என்று சொல்லக்கூடிய பெயர். இவர் அந்த உளவியல் துறை இயக்குநராகவும் தலைவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது. ஸோ இது போல இன்னும் சில நபர்கள் கூட தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்லவியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஆர்ப்பாட்டம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு, முதல் குற்றச்சாட்டு, எங்களுடைய பணைய கைதிகள்லாம் இறந்துட்டு இருக்கிறாங்க, அவர்களை மீட்டு கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கை தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது, அக்டோபர் 7 ராணுவ குறைபாடு என்பது இன்னும் இங்கே அச்சுறுத்தலாக இருக்குல்ல. இனி இந்த நாடு சீர் செய்யப்பட்டாலும் இங்கே பாதுகாப்பு என்பது குறைபாட்டில் தான் இருக்கும். அப்போ மொசாது, சின்பட் போன்ற அமைப்புகள் இருந்தும் இந்த செயல் நடந்திருக்குன்னா, நமது உளவுத்துறை உளவு கண்காணிப்பு என்பது கோட்டையை விட்ட ஒரு பயன்படாத அளவில் இருக்குது அப்படிங்கிறத இவங்க குற்றச்சாட்டு. ஸோ இதை கையில் எடுத்ததா பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். நாங்கள் பணைய கைதியை மீட்போம், ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தை அழிப்போம், இதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கம். இதை நீங்கள் நிறைவேற்றிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. பணைய கைதிகளை இவர்களை கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸ் பக்கத்தில் நெருங்கக்கூடிய முடியல அப்படின்னு நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. மேலும் இன்றைய தினத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் சொல்கிறாரு, நாங்கள் பணைய கைதிகளை மீட்கும் வரை மீண்டும் போராடுவோம், மீண்டும் ஹமாஸ் இயக்கத்தை இன்னும் வலுவாக இன்னும் பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி அழிவோம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அந்தளவு மூர்க்கத்தனமாக இன்னைக்கு இஸ்ரேல் என்ற காட்டுமிராண்டி பிடித்த ஒரு ரகடான ஒரு ஸ்டேட் இன்னைக்கு உலகளாவிய அளவில் தனது திமிரை காட்டிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த செயலுக்கு எதிர்வினையாக உலகத்தில் அதிகாரம் படைத்த ஐநா போன்ற அமைப்புகள் கூட ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதா உள்ளளவு வருத்தம் அளிக்குது. இறுதியாக தெற்கு லெபனானில் ஹயாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இஸ்ரேலுடைய ஹர்மஸ் 450 என்று சொல்லக்கூடிய ட்ரோன் பறந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ட்ரோனை ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் நேர்த்தியாக குறி வச்சு அடித்து வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்குது. இந்த ட்ரோனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவிலான மதிப்பு காணப்படுது. ஸோ ஒரு ட்ரோனுக்கு 2 பில்லியன்னா கிட்டத்தட்ட இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான ட்ரோன்கள் ஹிஸ்புல்லா மட்டுமே அடித்து வீழ்த்தியிருக்கு. ஸோ இந்த ஹர்மஸ் 450 பார்க்கக்கூடிய சமயத்தில் ஹர்மஸ் 800, ஹர்மஸ் 400 போன்ற ட்ரோன்களும் இங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் வருகிறது. கூடுதல் செய்தி உங்களுக்கு தெரியும், ஹர்மஸ் 400 அப்படிங்கிறது அதானியுடைய துறைமுகத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு நேரடியாக இஸ்ரேலுக்கு போன ஒரு ட்ரோன். இந்த ட்ரோன் தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவை சார்ந்த நபர்கள் மேலேயும் தாக்குதல் நடத்துது, அதாவது லெபனான் பகுதியில் தாக்குதல் நடத்துது. அதே போல் காசா பகுதியில் இணைப்பு செய்வதற்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரோன் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஹர்மஸ் 400, அதே மாதிரி இஸ்ரேலுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஹர்மஸ் 450, 800 போன்ற ட்ரோன்களை இன்னைக்கு பயன்படுத்துது. ஸோ இந்த ட்ரோன்கள் வழியாக தான் இனஅழிப்பு இன்னைக்கு அதிகமாக நடைபெறுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் கூடுதலாக இந்த அதானிக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா, ஈலட் போன்ற துறைமுகங்களையும் பங்கு இருக்கு, அங்கேயும் இவருடைய வர்த்தகம் என்பது நடைபெற்று கொண்டு தான் இருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஈரான் இந்த விஷயத்தில், இந்த போர் முனையில் எதிர்தாக்குதலை வலுவாக கொடுத்துட்டு தான் இருக்கும். யாருடைய துணையும் அது எதிர்பார்க்காது. நிச்சயமாக அதோடைய ஆற்றல் என்பது வலுப்பெற்று கொண்டே செல்கிறது. அதை கண்டு அஞ்சுவதற்கான அடிப்படை காரணம் இன்னைக்கு அணு ஆயுத சக்தியில் மிகப்பெரிய ஒரு டானா இருக்குது. மேலும் சத்தியம் டிவி சொன்ன ஒரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்கிறேன். இன்னைக்கு வல்லரசு நாடுகள்லாம் பயப்படுது ஈரானை கண்டு. ஒருவேளை ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிச்சிருச்சுன்னா அது வல்லரசு நாடாக மாறிடும்ல அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் பயப்படுது அப்படின்னு சொன்னதை தாண்டி சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பொறாமை வந்துருச்சு. அதனால தான் இவங்க கண்டுக்காமல் ஒரு பார்வையாளராக இருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுட்டு போகிறாங்க. இது முற்றும் முழுதுமாக ஜியோ பொலிட்டிக்கல் புவிசார் அரசியலை சரியான முறையில் புரிந்துணர்வு இல்லாமல் சொல்லக்கூடிய செய்திகளாக தான் காணப்படுது. எந்த விதத்திலும் சீனாவும் ரஷ்யாவும் ஈரானை கழட்டி விட மாட்டாங்க. காரணம் பிரிக்ஸ் என்ற அமைப்புக்குள்ள வலுவாக இருக்கிறாங்க. மேலும் ரஷ்யாவுக்கும் இந்த ஈரானுக்குமான உறவு எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக புவிசார் அரசியலில் ஸ்டடி பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஈரான் ஒரு அழிவை நோக்கி செல்லுது அப்படின்னா ரஷ்யா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. காரணம், ரஷ்யாவுடைய உதவி இல்லாமல் இன்னைக்கு ஈரான் நகராது, ஈரானுடைய உதவி இல்லாமல் ரஷ்யா நகராது. காரணம், உக்ரைன் ரஷ்யா போரில் ஈரான் கொடுத்த தொழில்நுட்பங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் தான் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது ரஷ்யாவுடைய இராணுவத்தின் வழியாக. அப்போ இதிலிருந்தே தெரியுது இவங்க மத்தியில் எந்த அளவு பாண்டிங் இருக்குது. இந்த பாண்டிங் எந்த அளவு புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயத்தை எடுத்து செல்லும் என்ற பல விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.